ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ் குவைத்திலேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்தில் இருக்கிற 2 முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, குவைத்தோட பிரம்மாண்டமான ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2ஓட தற்போதைய நிலை என்ன. ரெண்டாவதாக, நம்ம எல்லாருக்கும் தினசரி லைஃப்பில் உபயோகமான சாஹில் ஆப்பில் வந்திருக்கிற புதிய அப்டேட் என்ன, இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல குவைத் ஏர்போர்ட் பற்றி பார்க்கலாம். குவைத் அரசாங்கம் தங்களோட புதிய டெர்மினல் 2 பணிகளை ரொம்ப வேகமாக முன்னெடுத்துட்டு வராங்க. சமீபத்தில் கூட பொது பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல் மஷான் அவர்கள் கட்டுமான இடத்திற்கு நேரில் போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த புதிய டெர்மினல் மூலமாக குவைத்தோட போக்குவரத்து வசதி இன்னும் உலக தரத்துக்கு உயரப்போகுது. இதோட வேலைகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்ததா, குவைத்தில் வசிக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. சாஹில் ஆப்பில் PACI பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஒரு புதிய சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, குடிமை தரவுகளை மக்கள் இன்னும் சுலபமாக அணுகிறது தான். இனிமேல் உங்கள் சிவில் ஐடி தொடர்பான தகவல்கள் மற்றும் சேவைகளை இந்த சாஹில் ஆப் மூலமாகவே ரொம்ப எளிமையாக செஞ்சுக்க முடியும். இது டிஜிட்டல் முறையில் சேவைகளை இன்னும் வேகப்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது, குவைத் ஏர்போர்ட்டில் இப்போதைக்கு ஜசீரா மற்றும் குவைத் ஏர்வேஸ் மட்டும்தான் இயங்குது. மற்ற அங்கீகரிக்கப்படாத ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ண வேண்டாம்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தேன். அதாவது, குவைத் சிவில் ஏவியேஷன் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க, வேறு எந்த ஏர்லைன்ஸிலும் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு. அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸில் டிக்கெட் முன்பதிவு செய்யவிருந்தாலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்வது நல்லது. குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான ஏஜென்சிகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஹாஹில்ல இந்த பகுதியில் பல ஏஜென்சிகள் உள்ளன. குறிப்பாக ஃப்ளை வேர்ல்ட் டூரிசம் அண்ட் டிராவல் போன்ற நிறுவனங்கள் இங்கு செயல்படுகின்றன. சால்மியா இப்பகுதியில் பேஸ் ஏவியேஷன் போன்ற 24 மணி நேரமும் செயல்படும் அலுவலகங்கள் உள்ளன. குவைத் சிட்டி நகரின் மைய பகுதியில் இஃபா இன்டர்நேஷனல் டிராவல் அண்ட் டூரிசம் மற்றும் கம்ஃபர்ட் டிராவல்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் உள்ளன. முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமான நிறுவன இணையதளங்கள். குவைத் ஏர்வேஸ் அல்லது ஜசீரா ஏர்வேஸ் போன்ற விமான நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் நேரடி முன்பதிவு செய்வது மிகவும் பாதுகாப்பானது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். குவைத்தோட இந்த முன்னேற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.